ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதிமுகவானது இப்போ பாஜகவோட கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்காங்க. தொடர்ந்து அதிமுக பல கட்சிகளோட கூட்டணி பற்றியும் தொகுதி பங்கீடு பற்றியும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் ஏற்கனவே அதிமுகவில் பாஜகவோட கூட்டணி அமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதையும் மீறி அதிமுக பாஜக கூட்டணியானது உறுதியாயிருக்கு. ஸோ இந்த விஷயம் அதிமுகவில் மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு. இதனால அதிமுகவில் இருக்க ஒரு சில கட்சிகள் கட்சியை விட்டே விலகிட்டாங்க. மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமின்முன் அன்சாரி அதிமுகவோட கூட்டணியில இருந்தாங்க. பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்சதுனால அதிமுகவை விட்டு விலகிறதா தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த கட்ட நடவடிக்கையா எங்களோட கட்சி நிர்வாகிகளாம் கலந்து ஆலோசனை பண்ணி ஒரு முடிவெடுப்போம் அப்படின்னு தமின்முன் அன்சாரி தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்சது குறித்து கருணாசும் எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்காங்க. பாஜகவும் அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது சந்தர்ப்பவாத கூட்டணி. இது எப்பயுமே மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. பாஜக மேல ஏற்கனவே மக்கள் ரொம்ப கோபத்துல இருக்காங்க. ஸோ கண்டிப்பா வரக்கூடிய தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி படுதோல்விதான் சந்திக்கும் அப்படின்னு கருணாஸ் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரிதான் கொங்கு இளைஞர் பேரவை தலைவர் தனியரசும் பாஜக அதிமுக கூட்டணிக்கு எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்காங்க. இந்த 3 பேருமே வேற வேற கட்சியோட தலைவர்களா இருந்தா கூட இரட்டை இலை சின்னத்துல போட்டிட்டு தான் சட்டசபை உறுப்பினர் ஆயிருக்காங்க. இதுல தமின்முன் அன்சாரி பாஜக அதிமுகக்குள்ள வந்ததுனால அதிமுக கூட்டணியிலிருந்தே விலகிறதா அறிவிச்சிட்டாங்க. கருணாஸ் தனியரசு இவங்க 2 பேரும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு கடும் கண்டனங்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சோ கூடிய சீக்கிரம் கருணாஸ் தனியரசு இவங்க 2 பேருமே அதிமுக கூட்டணியிலிருந்து விலகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. சோ பாஜக அதிமுகவோட கூட்டணி வச்சதுனால அதிமுக கூட்டணியில இருக்க ஒரு சில கட்சிகள் அதிமுக கட்சியை விட்டு வெளியில வரதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை தான் கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.